ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நல்ல கலர் வந்ததும் நீங்கள் 2 காஞ்ச மிளகாய், காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா ஒரு 3 கூட இல்லை 3 4 கூட போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 5 6 பல் பூண்டு, நான் ஒரு 8 பல் போட்டிருக்கேன். ஆனியன் வந்து ஒரு 2 ஆனியன் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நான் காலையில் இது மத்தியானம் சாதத்துக்குமே நைட்டு டிஃபனுக்குமேங்கிறதுனால நான் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் 3 இது. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேன் வந்து மாற்றிட்டேன் நான், ஏன்னா கொத்தமல்லி தழை போட்டால் அது பத்தாது, அதனால் கடாய் வச்சுட்டேன். இதெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு 2 பத்தை தேங்காய் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வந்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 2 கட்டு இருக்கும். நல்லா வதக்கிட்டு அது வதக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும். நமக்கு அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு இது துவையல் நல்ல சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து ஒரு கொஞ்சமாக, நான் வந்து தக்காளி நிறையா ஆட் பண்ணியிருக்கிறதுனால புளி கம்மியாக போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லை அப்படியே வதக்கிக்கோங்க. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தக்காளி போடாமல் செஞ்சிங்கன்னா அந்த இது வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அதை ஆற வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நல்லா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து கொத்தமல்லி சட்னி. அது கொத்தமல்லி துவையல்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.